உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். சோளிங்கரில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை இழிவுபடுத்தி பேசிய தமிழக முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து பாமகவினர் கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டம். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த போது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை இழிவுபடுத்தியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் பாமக இளைஞர் சங்கம் சார்பில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை அவதூறாக பேசிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை கண்டித்து இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி தலைமையில் மாநில வன்னியர் சங்கம் செயலாளர் வைத்தி, மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் ஷேக் முஹிதீன், மாநில பசுமை தாயகம் இணை செயலாளர் சத்தியசேகர், மாவட்ட செயலாளர் சரவணன், மாவட்ட தலைவர் செல்வகுமார், ஒருங்கிணைப்பு வேலூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் கிருஷ்ணன், மாவட்ட நகர நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் செய்தனர். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களையும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். கையில் கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியாவின் ஒரு பெரிய மூத்த அரசியல் தலைவரை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு இழிவாக சொல்லி அவருக்கு வேலை இல்லை என்று பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லி இருக்கின்றார்கள். அது மருத்துவர் ஐயா அவர்களையும் 3 கோடி வட்டியர்களையும் இழிவுபடுத்திய செயலாக நாங்கள் பார்க்கின்றோம். உடனடியாக நிபந்தனையிட்டு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவ்வாறு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்.